ஒரு குட்டி கதை சொல்லிட்டா நண்பர்களும் நானும் சேர்ந்து இந்த மிஸ்ஸஸாகால இருக்கிற ஆந்திரா உணவகம் அதாவது ஆந்திரா மெஸ்ஸுக்கு போனோம். உள்ள போனோம்னா வெறும் கருப்பு ஜோப்புமா இருக்குது. என்ன இது ஒருவேளை இருக்குமோ இருக்கும் போல. அதான் நமக்கு எதுக்கு வந்தமா சாப்பிட்டோமான்னு இருப்போம். ஓரமா அந்த இருக்கையில ஒய்யாரமா போய் உட்காந்தேன். சாப்பிடவும் தயாரான முதல்ல இந்த பாம்பே ஷ்ரிம்ப் அதாவது பாம்பே இறால்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நம்ம நண்பர் அமர் சாப்பிட்டுட்டு ஏதாவது சொல்லுவாருன்னு பாக்குறேன். மனச முகபாவத்துல ஒண்ணுமே காணும் ஐயா. தள்ளாடி நடந்து வர தாத்தா மாதிரி தான் தாமதமா வந்தது அவரோட பாவங்கள். நல்லா இருக்குதாம்பா. முதல்ல இந்த சிசிலிங் சிக்கன் டிக்கா கெபாப் வந்துச்சு. அதாவது சலசலக்கும் கோழிக்கறி வறுவல். எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட், அதாவது சந்தேகம், ஏன் இந்த மாதிரி சலசலக்கிற உணவை வந்து உணவகத்துல சாப்பிடுறாங்க? ஒருவேளை வீட்டுல பாதி பேர் சமைக்கிறது இல்லை அப்படின்றதால உணவகத்திலேயாவது சலசலப்போட சாப்பிடுவோம் அப்படிங்கறதுனாலயோ நானும் அதே சலசலப்போட கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டேன்பா. நல்லா தான் இருந்தது. அதை சாப்பிட்டுக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு சிசிலிங் தந்தூரி சிக்கன், அதாவது கோழி வாட்டல். தமிழ் எவ்வளவு அழகுல, அது வறுவல் இது வாட்டல். சரி, உன் பேச்சில் எங்களை வறுக்காம அந்த வாட்டல் கறி எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு சொல்லு, அதானே புரியுது. அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்தது. வாட்டல் கறியா இருந்தாலும் சரி, வறுத்தல் கறியா இருந்தாலும் சரி, சுட சுட சலசலப்போட சாப்பிட்றதே ஒரு வரம் தான். என்ன நான் சொல்றது. அப்புறம் இந்த பாம்பே இறால் அதாவது பாம்பே ஷிம்ப் எடுத்து சாப்பிட்டேன் பாருங்க. அடேங்கப்பா, சுவை அற்புதம்பா. இதை சாப்பிட்டா நம்ம நண்பர் மூச்சு பேச்சு இல்லாம உட்கார்ந்து ஒருவேளை சுவையில மூழ்கிட்டாரோ, அதான் பேச்சு வரல போல இருக்குது. நம்மால வேற வித்தையில கை தேர்ந்தவர் போல இருக்குது. எலுமிச்சை எடுத்து புழிந்து அந்த கறி எடுத்து வாயில் வைத்து கடிக்கும் போதே தெரியலையா பா, மனுஷன் சிரிச்சிட்டா போல. அப்ப நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். நாங்க உட்காந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த பிள்ளை அசைவம் சாப்பிடாது அப்படின்னு. என்னது அசைவம் சாப்பிட மாட்டாங்களா? பாலாஜி, பழச என்னைக்குமே மறக்க கூடாது. ஒரு காலத்துல நீ அசைவம் சாப்பிடாம தான் இருந்த அப்படின்னு மனசுக்குள்ள பக்தி சொல்லிக்கிட்டே இருந்தது. அந்த பக்தி என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இவங்க பன்னீர் வாட்டர் எடுத்து சாப்பிட்டு நல்லா இருக்குன்னாங்க. அப்புறம் அந்த சைவ பிரியர்களை சந்தோஷமாக்குறதுக்கு சில பல விஷயங்களை எப்பவுமே கொடுப்போம்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு நானும் சோயா வெண்ணெய் மசாலாவும் வந்துச்சு. அதாவது சோயா பட்டர் மசாலா. என்ன முகத்துல ஒன்னத்தையும் காணோம். நல்லா இருக்குதா நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்கும். அடுத்துதான் தர இறக்கினாங்க அளவில்லா தோசைய. அடேங்கப்பா, என்ன இவ்வளவு பெருசா இருக்கு தோசை. இதுல எத்தனை தோசை தான் சாப்பிடுறது? தோசையோட சுவையே வந்து அது கூட வர சாம்பார் சட்னி தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க பல பேரு. ஆனா தோசையோட சுவையே அது மாவு பதப்படுத்துறது தான் இருக்குது. இங்க நல்லா பதப்படுத்திருக்காங்க போல இருக்குது. நல்லா இருந்தது. நீங்க எந்த தோசை எத்தனை வாட்டி வேணா வாங்கி சாப்பிடலாம் அளவில்லாம. அப்புறம் கடைசியா தான் வந்து இறங்குச்சு அளவில்லாத 3 வகை பிரியாணி. ஆட்டுக்கறி பிரியாணி, கோழிக்கறி பிரியாணி, அப்புறம் இறால் பிரியாணி. அடேங்கப்பா, மூச்சு விடாம 3 வகை பிரியாணி 3 தடவைக்கு மேல உங்களால சாப்பிட முடியும்னா நீங்க பலே கில்லாடி தான். வந்து பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. நம்ம நண்பரும் பிரியாணி சாப்பிட்டு முகத்தை ஏதாவது பாவங்கள் கொடுக்குறாரான்னு பார்த்தேன். நல்லா இருக்கு அப்படின்ட்டாப்புல. நானும் கோழி வாட்டல் வறுவல் பாம்பே இறாலோட 3 வகை பிரியாணியை சேர்த்து அளவில்லா தோசையும் அள்ளி சாப்பிட்டு மூச்சு விட முடியாம உட்காந்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். நல்லா தான் இருந்தது சாப்பாடு.